ஹலோ வியூவர்ஸ், நீங்கள் கேட்டுட்டு இருக்கிறது வெறும் ரிவ்யூ. நான் தான் உங்கள் வெறும். நாம் இன்னைக்குள்ள பார்க்க போகிறது அப்புடு இப்படு எப்படின்னு 2024லேருந்து எடுக்கப்பட்ட ஒரு தெலுங்கு ரோம் காம் ட்ராமா எப்படி இருக்குது அப்படிங்கிறத அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த படத்தில் லீட் பண்ணியிருக்காங்க நம்ம நிக்கில், சித்தார்த், ருக்மிணி வசந்த்லாம் லீட் பண்ணியிருக்காங்க. மேலும் தெலுங்கில் இருக்கக்கூடிய முன்னணி நட்சத்திரங்கள் நிறைய பேர் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. தேட்டர்ஸ்லேயே வந்த படம் தான், ஆனால் தேட்டர்ஸில் அந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் இல்லை. இப்போ ஓடிடியில் தமிழ் டப்பிங்கோடு இருக்கே, பார்க்கறதுக்கு ஒர்த்தபிளான மூவியாக நல்ல ரோம்காமா. படத்தில் ப்ளஸ் என்ன மைனஸ் என்னன்னு சொல்லி எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணிடலாம். படத்தை பார்த்துட்டு பார்க்கக்கூடிய ஆடியன்ஸ் இந்த படத்தை பற்றி ஒரு வரியில் சொல்லணும் அப்படின்னா என்ன சொல்வீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். இப்போ டேரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு கதை என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். படத்தில் நம்ம நிக்கில் பேர் ரிஷி ஒரு ரேஸ் கார் டிரைவராக லண்டனில் இருக்கிறாரு. ஒரு நாள் நம்ம ருக்மிணி வசந்தை பார்த்தீங்கன்னா மீட் பண்ணுறாரு. அவங்க பேர் தாராவை இதுக்கு முன்னாலே இந்தியாவில் வச்சு நம்ம ஹீரோ அப்பப்போ பார்த்தீங்கன்னா ரூட்லாம் போட்டிருக்காரு. ஆனால் அங்கே பெருசாக ஒர்க் அவுட் ஆகலை. இப்போ லண்டனில் வச்சு மீட் பண்ணதுக்கப்புறம் ஈஸியாகவே பார்த்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேருக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ஈஸியாக வந்துடுது. ஸோ இப்படி நல்ல லவ் போயிட்டு இருக்க நேரத்தில் நம்ம ஹீரோவோட எக்ஸ் காதலி துளசி அப்படிங்கிற கதாபாத்திரத்தில் நம்ம டிவ்யாஷனா வராங்க. ஸோ அவங்க வந்ததுக்கப்புறம் இந்த கதையில் எந்த மாதிரியான திருப்பங்கள்லாம் உண்டாகுது, இது எல்லாத்தையுமே ரொம்ப அழகாக சொல்லியிருக்க படம் தான் அப்புடு இப்படு எப்படோ. ஸோ எனக்கு இந்த படம் எப்படி இருந்துச்சு அப்படின்னு பார்க்கும்போது ஒரு ஃபீல் குட்டான ஒரு நல்ல லைட் ஹார்ட்டடான ரோம்காம் ட்ராமா. ஆனால் ஆக்ஷன் ஜானர் அப்படின்னு சொல்லி இந்த படத்தை ப்ரொமோட் பண்ணியிருக்காங்க. ஆக்ஷன் போர்ஷன்ஸ் ரொம்ப குறைவாக தான் இருக்குது ஃபர்ஸ்ட் ஹாஃபில். ஆனால் படத்தில் லவ் போர்ஷன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அது நல்லாவே பிளேஸ்மெண்ட் ஆகிருக்கு. அதுலேயும் ஹீரோக்கும் ஹீரோயினுக்கும் இருக்கக்கூடிய அந்த லவ் கெமிஸ்ட்ரி ஆன் ஸ்க்ரீனில் நல்லாவே ப்ரெசென்ட் ஆகிருக்கு. லவ் போர்ஷன்ஸ் ஒன்றும் புதுசாக பார்த்தீங்கன்னா ட்ரை பண்ணல, ஆனால் பழசாக தான் எடுத்திருக்காங்க. ஆனால் அது ஆன் ஸ்க்ரீனில் இந்த லண்டன் லொக்கேஷனு நடுவில் அப்பப்போ இந்தியாவில் வந்தாலும் அந்த லண்டன் லொக்கேஷனில் வரக்கூடிய எல்லா போர்ஷன்ஸும் லவ் போர்ஷன்ஸ் ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக ஒரு ரெஃப்ரெஷிங்கான ஒரு ஃபீல் கொடுக்க தான் செய்யுது. பட் இந்த ரெஃப்ரெஷிங்கான ஃபீல் கிடைக்கிறதுக்கான காரணம் கண்டிப்பாக ருக்மிணி வசந்த் தான். ஸோ அவங்களோட அப்பியரன்ஸ் இந்த படத்தில் ஃபுல்லாகவே சாமிங்காக இருக்குது. படத்தில் நீங்கள் அவங்கள காமிச்சிக்கிட்டே இருந்தாலே போதும், ஆடியன்ஸை பார்த்தீங்கன்னா ஈஸியாக அவங்கள்ட்ட ஸ்கோரை வாங்கிட்டு போயிட்டே இருக்காங்க. ஹீரோ பொறுத்தளவுக்கு ஒரு சட்டிலான ஒரு பர்ஃபார்மன்ஸை கொடுத்துருந்தாலும் ஹீரோவோட கேரக்டரை நல்ல ரைட்டிங் மூலமாக கொண்டு வந்திருக்காங்க. ரேஸ் கார் டிரைவர் அது இதுன்னு சொல்லியிருந்தாலும் அந்த மாதிரியான அந்த கேரக்டர் ஆர்க்கை இன்னமும் டெப்த் கொடுக்குற மாதிரியான சீன்ஸ் அந்த அளவுக்கு எஃபெக்டிவாக இல்லை. பத்தாவது குறைக்கு இந்த படத்தில் கொஞ்சம் சாங்ஸ் அதிகமாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு ஃபீல் வரதான் செய்யுது. ஆனால் சாங்ஸ் எல்லாமே நல்லா தான் இருக்குது. சாங்ஸில் வரக்கூடிய விஷுவல்ஸும் நல்லா தான் இருக்குது. ஆக்ஷன் ஜானரை பொறுத்தளவுக்கு ஒரு ஏமாற்றம் தான். ஸோ படத்தை ப்ரொமோட் பண்ணது என்னமோ அவர் ஆக்ஷன் படம் அப்படின்னு சொல்லியிருந்தாலும் ரோம்காம் தான் பார்த்தீங்கன்னா ஒரு 70% 80% வரைக்கும் இருக்குது. ஒரு 20-5% பார்த்தீங்கன்னா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் ஆக்ஷன் போர்ஷன் எனக்கு ஃபீல் ஆச்சு. ஓவராலாக படத்தில் ப்ளஸ் அப்படிங்கிறது ஹீரோக்கும் ஹீரோயினுக்கும் இருக்கக்கூடிய கெமிஸ்ட்ரி, லவ் போர்ஷன்ஸ் எல்லாமே பார்க்க ஒர்க் அவுட் ஆயிருக்கு. இதை தாண்டி ஹியூமர் சில இடங்களில் ஒர்க் அவுட் ஆயிருக்கு. அதை தாண்டி விஷுவல்ஸ் எஃபெக்ட் நல்லா இருக்குது. மியூசிக்கும் நல்லா பண்ணியிருந்தாங்க. நெகட்டிவ்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃபை கம்பேர் பண்ணும்போது செகண்ட் ஹாஃப் ஸ்லோ டவுன் ஆகுது. ப்ரெடிக்டபிளான ஒரு கிளைமேக்ஸ், ப்ரெடிக்டபிளான நிறைய சீன்ஸ் இருக்குது அப்படிங்கிறதுனால படத்தில் அதெல்லாம் எனக்கு நெகட்டிவாக தான் பார்க்குறேன். பட் ஒரு நல்ல ரோம்காம் படத்தை தேடி விரும்பக்கூடிய ஒரு ஆளுக்கு இந்த படம் ஒரு ரெஃப்ரெஷிங்கான ஒரு ஃபீல் கொடுக்கும் அப்படிங்கிறதுல எந்த வகை ஒரு ஆட்சேபனமும் இல்லை. ஆனால் ஒரு வழக்கமான படமாக தான் இருக்கும் அப்படிங்கிறது மட்டும் மைண்டில் வச்சுக்கிட்டு முடிஞ்சால் ட்ரை பண்ணி பாருங்கள். டப்பிங்கும் நல்லா இருக்குது. இந்த அப்புடு இப்படு எப்படு அப்படிங்கிற திரைப்படத்துக்கு நம்ம சேனலில் கொடுக்கக்கூடிய ரேட்டிங் 5:2 வரைக்கும் ரேஷியோ கொடுத்துருக்கோம். உங்களோட ரேட்டிங் என்ன அப்படின்னு பார்த்து முடிச்சவங்க கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். இந்த வீடியோட எண்டிங் வரைக்கும் பார்த்துருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். ஸோ மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். முடிஞ்சால் உங்களோட கருத்துக்களை கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள்.